மகர ராசிக்காரங்க இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குமா? அப்படி நடக்கணும்னா அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்ன்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. ஏன்னா நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் இந்த 2026 உங்களுக்கு நிறைவேற்ற தயாராக உள்ளது. அதுக்கு சில விஷயங்களை நீங்க செய்யணும். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே எப்பொழுதும் இந்த தொழில் சார்ந்த ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு இருப்பாங்க. ஆனா தன்னை ஆசைப்பட்ட விஷயமே அதனால தடைப்படும். அந்த விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை தான் நம்ம இந்த வீடியோல பேசப்போம். ஸோ இந்த ஆண்டாவது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா இந்த ஆண்டின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி சனி பகவான் வக்கரம் அடைந்து அப்படியே முன்னாடி போன கார் ரிவர்ஸ் கியர்லயே போயிருக்கும். அதனாலே நிறைய மருத்துவ விரயம், எடுத்த முயற்சிகளை பார்த்தீங்கன்னா ஒரு தடை தாமதங்கள், கிடைத்த விஷயத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல்கள், இப்படி நிறைய விஷயத்த வேலை சார்ந்த விஷயத்துல நடந்திருக்கும். நிறைய பேருக்கு தைரியமே இருந்திருக்காது. நோயோட தாக்கம், சும்மா போன வியாதியெல்லாம் மகர ராசிக்காரர் தானே சும்மா வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டச் பண்ணிட்டு போயிருக்கும். ஸோ நோய் உபாதைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மாறி இந்த ஆண்டு சனி வக்ர பயிற்சியோட, ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாசத்துக்கு பாதிக்கு அப்புறம் குருவோட பார்வை கிடைக்க போகுது. அதன் மூலயமாக கோடி நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியே மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிட்டியா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை தூண்டும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் எப்ப விடியலை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 கண்டிப்பாக ஒரு விடியலை ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன ஏதுன்றத நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த 2026 மகர ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இடமா வாங்குவாங்க, இல்ல காலி இடமாவது ஒண்ணு வாங்குவாங்க. சொத்து சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியா இருக்குன்னு சொல்ல முடியும். அதுவும் எப்படி அமையனா அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா அரசு நிலம் இருக்கும், இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ், அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் கண்டிப்பாக உங்களுக்கு நிலமோ சொத்தோ அமையும். ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வெளிநாடு கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய பேர் என்னன்னாக்கா அப்படியே ஒரு மாயையிலே இருப்பாங்க, ஒரு கனவு உலகத்திலே இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், குடும்பம் ஒத்துழைப்பு கொடுத்துரும், ஓகே நீ படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒரு மாயை தடுமாற்றங்கள் இருக்கும். நிறைய மகர ராசிக்காரர்கள் இந்த கால கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு கனவு உலகத்திலே இருக்கிறதுனால ஸோ அந்த படித்த விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணுவதில் ஒரு சிறிய தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா அதிகமான கற்பனை கனவுகளை குறைச்சிக்கணும். குறைக்கும் போது கல்வி என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். வேலைக்காக தேடக்கூடியவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியூர் வாய்ப்புகளை தேடுங்க. வெளிநாடு பயணங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சினிமா துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக புதிய பட வாய்ப்புகள் உண்டு. புதிய பட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்.
நீங்கள் புதிய படத்தில் நடிக்கிறதுக்கான ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க. உங்கள் மனம் என்பது ஒரு இறுக்கத்தில் இருக்கும். அதுக்கான காரணம் உங்களோட தூக்கமின்மையா இருக்கும். அதிகமான வேலை பளு அழுத்தத்தினால நிறைய மகர ராசிக்காரங்கள் தூங்குவதற்கு நேரம் கிடைக்காது இந்த காலகட்டத்தில். அதுவும் சினிமா துறையில இருக்கவங்க கண்டிப்பாக தூங்குவதற்கு நேரம் கிடைக்காது. ஸோ அப்படி இருந்தாலும் நீங்க தூங்கிதான் ஆகணும். நீங்கள் தூங்குவது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளத்தை நீங்க போடுவீங்க. ஏன்னா இந்த கால வேலையோடைய அழுத்தத்தினால தூக்கமின்மை பாதிப்புகள் கண்டிப்பா வரும். ஸோ தூக்கம் நீங்க தூங்கியே ஆகணும். அது நீங்க தான் உங்களுடைய பிளான் ஆஃப் ஷெடியூல்ல போட்டுக்கணும். திருமணம் சார்ந்த விஷயம் மகர ராசிக்காரர் இந்த கால திருமணம் சார்ந்த விஷயத்தில் திருமண நிகழ்வுகள் கண்டிப்பா இருக்கு. மனம் விரும்பிய ஒரு வாழ்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறைய பேர் ஆன்மீகம் திருமணம் சார்ந்த தடைகள் இருந்துச்சுன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கும்பம் வைத்த கோயில்ல ஒரு சும்மா ஒரு 9 தரம் சுத்திட்டு வாங்க, இல்ல ஒரு 3 தரம் சுத்துங்க போதும். திருமண தடைகள் நீங்கி இல்வாழ்க்கைக்குள்ள பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எப்போதும் வரும். மேலும் என்னக்கா மகர ராசிக்காரர்களுக்கு தங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த அந்த ஆசைகளை அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கை துணைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வாழ்க்கை துணைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் போது உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். குறிப்பா என்ன மனைவியோட ஆசைகள் நிறைவேற்றுவதன் மூலமாக வேலை தேடுறவங்களுக்கு எல்லாமே வேலை கிடைக்கும். மனைவி ஆசைப்பட்டதை செய்யறதுல இல்ல மனைவிக்கு தேவையான உதவிகள் செய்யறதுல நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் நடக்குங்க. ஆனா மனைவியே சமாளிப்பது அவ்வளோ ஈஸியான வேலையா இருக்காது. உங்களுடைய மனைவிக்கு உதவிகள் செய்வதன் மூலமா உங்க மனைவிக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலியமாக நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாரா இருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்களுடைய காவல் தெய்வ வழிபாடு தான் உங்களுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உச்சத்தை அடைவதற்கு ஒரு காரணமா இருக்கு. ஸோ அதனால காவல் தெய்வ வழிபாடை நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். காவல் தெய்வ வழிபாடை செய்வதன் மூலமாக உங்களை தொழிலில் ஏற்பட்டக்கூடிய ஒரு அழுத்தங்கள் எல்லாம் மாறும். காவல் வழிபாடு செய்யப்படும் அட்லீஸ்ட் நீங்க கால பைரவர் வழிபாடாவது நீங்க செஞ்சே ஆகணும். கால பைரவர் வழிபாடை செய்வதன் வழியாக உங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அழுத்தங்கள் மாறி உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி இன்பம் பெருகும். எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழிலில் நீங்க ஏற்படுத்த மாற்றங்கள் லாபம் அதிகம். வேலையில் இருந்தக்கூடிய அழுத்தங்கள் மாறும். மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவாக இருக்கும். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வேலை இலகுவா செஞ்சிட முடியும். ஏன்னா இந்த ஒரு சப்போர்ட் கிடைக்காம தான் மகர ராசிக்காரங்களை பதிலாக மிகுந்த தன்னம்பிக்கை இழந்து காணப்படுவாங்க. ஏன்னா அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு சிறு சிறு விஷயங்கள், ஏன்னா இவங்க மகர ராசிக்கார பார்த்தாவே ஒரு வேலை சொல்லணும்னு தோணும், ஒரு வேலை வாங்கணும்னு தோணும். அது இயற்கையாவே அவங்க ஏன்னா காலபுருஷத்துக்கு 10வது இடம் என்பதனால கர்மங்களை போக்கக்கூடிய ராசி. அப்ப இந்த ராசியே என்னன்னாக்கா இவங்களோட ஒரு பிரச்சனையை நீங்க சொன்னீங்கன்னாவே உங்க பிரச்சனை தீர்ந்துடும். அப்ப எல்லாரோடைய பிரச்சனையும் தீர்த்து இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனையை இவங்க தூக்கி களையலன்னா இவங்க கால பைரவர் வழிபாடை செய்ய பழகணும். காவல் தெய்வ வழிபாடு செய்வதும் இவங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ஏற்றத்தை தரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்தீங்கன்னாவே இந்த ஆண்டு உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி
அந்த ஆசைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 அமையும் சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.